உலகமெங்கும் உள்ள முருக பக்தர்களுக்கு ஒரு அதிசயத்தை சொல்ல போறேன். இது ஏதோ கட்டுக்கதைன்னு நினைக்காதீங்க. நம்மை காக்கும் கருணை கடல் திருச்செந்தூர் சக்கரவர்த்தி ஷண்முக பெருமான் நமக்காக உப்புக்கடலில் இருந்து மீண்டும் கோயிலுக்கு வந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. 1649ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர்த்துகீசியர்களுக்கும் டச்சுக்காரங்களுக்கும் திருச்செந்தூர் கடற்கரையில ஒரு சண்டை நடந்தது. அதில் வென்ற டச்சுக்காரங்க திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோயிலை கைப்பற்றி அதை ஆயுத பாசறை ஆக்கினாங்க. அதை எதிர்த்து முருக பக்தர்களுக்கும் டச்சுக்காரர்களுக்கும் ஏற்பட்ட சண்டையில சில டச்சு வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 1/3/1649 அதற்கு நஷ்ட ஈடாக கோயிலில் உள்ள ஷண்முகர் மற்றும் நடராஜர் உற்சவர்களை கைப்பற்றி கடல் மார்க்கமா அதை அவர்கள் ஊருக்கு கடத்திட்டு போக முயற்சியும் பண்ணாங்க. போற வழியில மழையும் புயலும் வந்து கப்பலே கவிழ பார்த்துச்சு. பயந்து போன டச்சு வீரர்கள் உற்சவர் திருமேனிகளை கடல்ல தூக்கி போட்டுட்டாங்க. உடனே புயல் அடங்க அவங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க. சில வருடங்கள் கழித்து ஒரு நாள்